இன்னைக்கு ரொம்ப காரசாரமா ஒரு கார முட்டை மசாலா பண்ண போறேன். கார முட்டை மசாலா. ஆமா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காரமான ஒரு முட்டை மசாலா. சூப்பர். ஓகே, முட்டை மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முட்டை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, எண்ணெய், தனியாத்தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு, தேங்காய், கருவேப்பிலை. ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது, நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மசாலா மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவா அது ஓகேவா? இது பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா வந்து நம்ம பேஸ்டா அரைக்க போறோம். ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்து நம்ம ஒன்னொன்னு பண்றதுக்குள்ள அந்த மசாலா ஆறுனதை நம்ம அதை அரைச்சிடுவோம். ஓகே. இப்போ இது வந்து எப்படி இருக்க போகுது மசாலான்றது? முட்டை பொடி மாஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நல்ல காரசாரமா இருக்கு. கிரேவி மாதிரி தான், பொரியல் மாதிரி தான். ஸோ முட்டையை வந்து ஒரே மாதிரி சாப்பிடுறவங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இன்னொரு ஆடட் ரெசிபி. இப்போ வேக வைக்கணுமா இல்லை அப்படியே உடனே? இல்லை எல்லாமே நம்ம உடைச்சி தான் ஊற்ற போறோம். ஸோ இப்போ இல்லை கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். ஒரு 4 பல்லு போல பூண்டு வச்சிருக்கோம், பெரிய பல் பூண்டு மாதிரி. அதுல ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம்னா அது கருகாம இருக்கும். இதுல நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் போட போறோம். ஆனா இந்த மசாலாக்காக ஆமா பூண்டு போடுறோம். சும்மா இது லைட்டா ஒரு இது பண்ணிட்டு இது கூடவே சின்ன வெங்காயத்தையும் அதோடவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயமும் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 போல. சின்ன வெங்காயம் போடுறோம், பெரிய வெங்காயம். ஆமா, இது வந்து மசாலா அரையறதுக்கு விழுது மாதிரி அரைக்கிறதுக்காக இதை போடுறோம். இது கூட பாத்தீங்கன்னா வரமிளகா வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம். அதாவது தண்ணியில வந்து வரமிளகா ஊற வச்சு வச்சிருக்கோம். ஏன்? அது அந்த மசாலா சொன்னல அந்த மசாலாக்காக தான். ஸோ அந்த ஊற வச்ச வரமிளகாவில இருந்து அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு ஒரு 4-5 மிளகாவை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். சுடுதண்ணியா பச்சை தண்ணியா? சுடுதண்ணியில ஊற வச்சா கொஞ்சம் ஃபாஸ்டா ஊறும். பச்சை தண்ணியில ஊற வச்சா கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். சுடு தண்ணினா 10 நிமிஷம் போதும். பச்சை தண்ணினா ஒரு ஆமா போதும். ஒரு 4 வரமிளகா போல ஊற வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சதும் பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், இப்போ கருவேப்பிலை. உப்பு எதுவும் போடல? இல்லை, இது வேண்டாம். இப்போ இதுல எப்படி இது கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி? இல்லை 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 இல்லை, லைட்டா ஒரு வதக்கல் மட்டும் இருந்தா போதும். அதனாலதான் போதும்னு சொன்னேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து நல்லா தண்ணி விட்டு மைய விழுதான் நம்ம அரைச்சிக்க போறோம். வரமிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் போடலாமா? வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம வரமிளகாய் போட்டோம்னா பச்சை மிளகாய் போட்டா ஒரு மாதிரி கிரீன் கலர் வரும், இது ஒரு ரெட் கலர்ல வரும். பட் டேஸ்டும் வரமிளகாய் ஊற விட்டு போடும் போது அது ஒரு டேஸ்ட் வரும். ஆனா உங்ககிட்ட வச்சிருக்கிறோம் இல்ல, பச்சை மிளகாய் வந்து ஒரு ஃபிளேவருக்காக போடுறோம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி அந்த இருந்தாலும் அதையும் நீங்க ஊற வச்சு அதையும் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டு தண்ணி விட்டு நம்ம மைய விழுத அரைக்க போறோம். மறுபடியும் இதுல வந்து எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும். இதில் வந்து கொஞ்சமா தாளிசத்துக்கு நம்ம எதுவும் போட போறது இல்லை, கருவேப்பிலை மட்டும் தான் போட போறோம். ஓகே. ஸோ அதனால கொஞ்சமா வந்து கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பெரிய வெங்காயம் எவ்வளவு? ஒரு வெங்காயமா? ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 அப்படின்ற மாதிரி எடுத்து மசாலாவுக்காக வதக்கி இருந்தோம். இப்போ பெரிய வெங்காயத்துல ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்ல பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கலாம். அது ஏன்னா நல்லா முறுமுறுன்னு வதங்கணும். அதுக்காக இதுக்கு கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். ஓகே. மொத்த டிஷ்ஷுக்கு அப்போ எப்போ போடுவோம்? இல்லை, ஃபைனலாக நம்ம முட்டைலாம் போட்டதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா போட்டுக்கலாம். முட்டைன்றதுனால உப்பு கொஞ்சம் கம்மியா போடுறதே நல்லது. இது வதங்குற அந்த டைம்ல பச்சை மிளகாய் வச்சிருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் போட்டுக்கலாம். நம்ம வதக்கின சின்ன வெங்காயம், பூண்டு, ஊற வச்ச வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து அரைச்சு அரைச்சிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ அரைச்சாச்சு. இதுதான் வந்து இன்னொரு ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி அதோட பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வந்து வதக்கியிருந்தோம். கொஞ்சம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு இந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஓ, கொஞ்சம் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வதக்கினது தான். அதனால மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கொடுங்க. ஆல்ரெடி அதுலயே வந்து வரமிளகாவை போட்டு வேற அரைச்சிருக்கிறோம். இல்ல கொஞ்சம் தான் போட போறோம், டேஸ்ட்டுக்கு மட்டும்தான். பச்சை மிளகாய் வேற இருக்குது. இல்ல ஒன்றும் பெருசா தெரியாது. ஒரு 1/4 ஸ்பூன் போல பெருமிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் போல தனியாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் போல கரம் மசாலா, மிளகுத்தூள். ஆமா, ஒரு 1/2 ஸ்பூன் போல மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சத்தூள். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பொடி மாஸ் மாதிரி இருக்கும். நீங்க இது மாதிரி ஒருவேளை முட்டை போட்டதோ அது. ஓகே, இந்த மசாலாஸ் எல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறமா தான் முட்டை வந்து இதுவாகும். இப்போ உப்பு நம்ம வந்து உப்பு கொஞ்சமா வெங்காயத்துக்கு போட்டோம். ஃபைனலா நம்ம முட்டை போட்டதுக்கு அப்புறமா மீதியை போட்டது. ஸோ இந்த மசாலா எல்லாமே அந்த ஆயில நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு முட்டையா இதுல வந்து நம்ம உடைச்சு ஊத்த போறோம். கட்டி கொடுக்கணும். அது உடனே இல்ல, கொஞ்சம் டைம் விட்டுட்டு தான் அது மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம போட்ட மசாலா வந்து எத்தனை முட்டைக்கு? நான் வந்து இப்போ ஒரு 6 முட்டை போல மசாலா போட்டிருக்கேன். தீ வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃபுல்லா பண்ணுங்க. அப்படி எனக்கு இந்த மாதிரி போட முடியாதுன்னா முட்டையை ஆல்ரெடி நம்ம ஒரு பாத்திரத்துல வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க போட்டுக்கோங்க.
இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கு ஃபுல்லாவே. ஸோ இது எல்லாமே நல்லாவே இப்போ வந்து மிக்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இது எல்லோ அப்படியே இருக்கணுமா இல்லைன்னா? இல்லை எல்லாமே ஃபுல்லாவே உடைச்சிடலாம். இது எல்லாமே அந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஓகே, ஸோ முட்டை மசாலாவுக்காக நம்ம வந்து மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கிறோம். அந்த மசாலாவோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கிண்டுறோம். யூஸ்வலாக முட்டை மசாலா என்ன முட்டை பொடி மாஸ் அதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணுறது தானே அப்படின்ட்டு இருக்கோம். பட் அதுக்கும் இதுக்கும் அந்த ஆடட் ஃப்ளேவர் கொடுக்குறது நம்ம ஊற வச்சு வரமிளகாய் வதக்கிட்டு அரைச்சோம். ஸோ அது ஒரு ஆடட் ஃப்ளேவர் டேஸ்ட் மாறும். இதுவே குழம்பு வேணா எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணி இது குழம்பா இது பண்ணிக்கலாமா? இல்லை, இது வந்து காரம் மசாலா மாதிரி தான் இருக்கும். இது இல்ல இல்ல, குழம்பு டேஸ்ட் முட்டை உடைச்சு போட்டு குழம்பு வைப்பாங்கல்ல, ஓ அந்த மாதிரி. இதே ஃப்ளேவர்ல வேணும் அப்படின்ற ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து இந்த கிரம்ஸ் வந்து நல்லா பொடி மாசா வரணும்னா இந்த மாதிரி அதை விடாம நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அது நல்ல பொடி மாஸ் மாதிரி வரும் நமக்கு. ஸோ இப்போதைக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஈவன் சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் ரோட்டீஸ், அதாவது சப்பாத்தி, இந்த மாதிரி பிரெட் வெரைட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இல்லை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்றீங்கன்னா அதுக்கும் வந்து ஆமாம். எப்பவுமே சாப்பிட்ற முட்டை மசாலாவோ இல்லை பொடி மாசை விட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஃப்ளேவர் இருக்கும். இது ஸ்டீல் பாத்திரம்னா நம்மளுக்கு டக்குன்னு இதுவாயிடும். மண் சட்டின்றதுனால நம்மளுக்கு ஃபுல்லா பிடிக்கணும், அப்பதான் இதுவாகும். சட்டி இதனால அடி அப்படியே எண்ணெய் விடலாமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எண்ணெய் கொஞ்சம் விடலாம். இதுல வேணும்னா நம்ம வந்து கேப்சிகம் அதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம்ல. தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் வேணும்னா கூட இந்த ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா ஒரு சாட்டை மட்டும் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் ஆட் பண்ணலாம். வேற எந்த வெஜிடபிள்? கேரட் ஆட் பண்ணலாம். கேரட், பட்டாணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணேன். ஏன்னா இது சட்டி நான் விட்டேன்னா அது போய் காஞ்சிடும். இன்னும் கூட கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. நான் கூட வரமிளகா எல்லாமே போடுறோமே, ரொம்ப இல்லை கலருக்காக தான் அது போடுறது. மற்றபடி காரம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பயங்கர காரமெல்லாம் இருக்காது. இதுல கொஞ்சமா பெப்பரும் சால்ட் நம்ம வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி பெப்பர் போட்டோம்ல மசாலா. ஆமா, மசாலாஸ்ல கொஞ்சம் போட்டோம். சால்ட் வந்து இப்ப கொஞ்சமா போட்டுக்கிறேன். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னா இல்லைன்னா தேங்காய் பூ போட்டு செய்யறேன். ஓ, கொஞ்சமா தேங்காய் பூ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது மசாலா அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஒன்றும் போடலாமா? தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போதும். அப்ப இது ஏன் பொடி மாசுல போய் தேங்காய் துருவல் போடுறது? அப்படி இல்லை, இது மசாலா தானே நம்ம செய்யறது. இது வந்து ரைஸ்ல சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடுறதுனால ஈவன் இதுலயே வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணி கூட கூட சாப்பிடலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடலாம்ல? போடலாம். பாருங்க, நீங்க மார்னிங் டைம்ல ரைஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு லஞ்ச் ரெடி பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு நார்மலா ஒரு எக் ரைஸ் வந்து நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. பட் இந்த மாதிரி செய்யும்பொழுது ரொம்ப நல்லா. இதோட ரைஸ் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா காரமா அந்த ரைஸும் வந்து உங்களுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை மட்டும் போட்டு சுட சுட நம்மளுடைய
முட்டை மசாலா, கார முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெடியா இருக்கு. எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாமா? சீரியஸ்லி இதுல ரைஸ் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். டிஃபனை விட அஃப்கோர்ஸ் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். எக் புர்ஜி வச்சு எப்படி சப்பாத்திக்கு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி. இதோட உங்களுக்கு இன்னும் குவான்டிட்டி அதிகமா வேணும்னும் போது காய்கறிகள் அது தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இது என்னது, கேப்சிகம் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர், அப்புறம் அவரைக்காய். இல்ல அதெல்லாம் போட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து எக்கோட அந்த மசாலா டாமினேட் பண்ணிடும். தேவைப்பட்டா கொஞ்சமா கேப்சிகம் ஆர் கேரட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். சுட சுட நம்மளுடைய எக் மசாலா ரெடியா இருக்குது. இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேர்களுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அந்த கடாயில கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் லைட்டா காஞ்சதோ அதுல வந்து நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, ஊற வச்சிருக்க வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டா வதக்கி மைய விழுத அரைச்சிக்கிறோம். அடுத்து இன்னொரு கடாய் வச்சுக்கிறோம். அந்த கடாய் காஞ்சதோ அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் லைட்டா காஞ்சதோ அதுல வந்து நம்ம வச்சிருக்க வெங்காயம் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். இது கொஞ்சம் வதங்கினதோ அதுல பச்சை மிளகாய் போடுறோம். அதுவும் நல்லா வதங்கினதோ அதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். அது நல்லா வதங்கி பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை ஆட் பண்றோம். மசாலா நல்லா வதங்கி வரும்பொழுது நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிருக்க முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அது நல்லா கிரம்பிள்ஸ், அதாவது நல்ல பொடி மாஸ் மாதிரி வர ஸ்டேஜில் அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா வந்து பெப்பரும் சால்ட்டும் மட்டும் தூவி கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய முட்டை கார மசாலா ரெடி. எஸ், முட்டை கார மசாலா வந்து எப்படி செய்யணும்ன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா கேட்டிருப்பீங்க. இப்போ நல்லா ஆவி பறக்க நம்மளுடைய முட்டை கார மசாலா ரெடியா இருக்குது. இதை எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். முட்டை ஃப்ளேவர், அதை விட அந்த வரமிளகா காரம் ஃப்ளேவரும் இருக்குது. ரொம்ப காரமாகவும் இது இல்லை, அல்டிமேட்டா இருக்குது. உண்மையாலே எனக்கு வந்து இதோட ரைஸ் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சப்பாத்தியும் எனக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு இப்போ இந்த ஃப்ளேவரோட ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு இருக்குது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது முட்டை இப்படி இருக்குதுன்னா இந்த மெத்தட்ல பண்ணிட்டு ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே ஃப்ரைட் ரைஸை விட எக் ரைஸை விட இது அல்டிமேட்டா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. அதற்காக நாங்கள் ரொம்ப அவளோட காத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 8939990500 என்ற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அண்ட் இதே போல இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் திவ்யா.